வணக்கம் நண்பா, வெல்கம் டு இன்ஸ்பயர் தமிழ் யூடியூப் சேனல். ஒரு பியூட்டிஃபுல்லான இன்னும் ஒரு காலை பொழுதுல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறதுல ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன். நான் உங்க ஹோஸ்ட் ஷிவான் டேனியல். இன்னைக்கு இந்த வீடியோல ஒரு குயிக் அண்ட் சிம்பிளான மோட்டிவேஷன் உண்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நண்பா, உங்களோட வாழ்க்கையில நீங்க ஏதோ ஒரு இடத்துல ஸ்டக்காவின மாதிரி ஃபீல் பண்றீங்களா? எவ்வளவுதான் ட்ரை பண்ணினாலுமே எந்த முன்னேற்றமுமே இல்லாம இருக்கிற மாதிரி இருக்குதா? காலையில் ஏதோ ஒரு சோகமாவே எழுந்து சோஷியல் மீடியால ஸ்க்ரோல் பண்ணும்போது அங்க வார ஒவ்வொரு வீடியோவை பார்த்து ஏண்டா நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படியே இருக்குது என்று கவலையா இருக்கா? அப்ப எங்க உள்மனசுல தோணும், அவங்க எல்லாருமே ரொம்ப லக்கி, எனக்கு தான் அந்த லக்கி இல்லை அப்படி என்று இல்லையா? நான் இவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்றேன், நிறைய எஃபோர்ட் போடுறேன், நேர்மையா உழைக்கிறேன், அப்படி இருந்தும் ஏன் என் வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றமே இல்லை என்று தோணுதா? நண்பா, லைஃப்ல பெரிய சக்சஸ் அடைஞ்சவங்க எல்லாருமே அவங்களோட லக்னால அந்த இடத்துக்கு வரையில. உங்களை மாதிரியே அவங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணினாங்க, நிறைய எஃபோர்ட் போட்டாங்க. நீங்க சந்திக்கிற மாதிரியே நிறைய தோல்விகளை சந்திச்சாங்க, நிறைய ஸ்ட்ரகிள்ஸை கடந்து வந்தாங்க. ஆனா நீங்க செய்யாத இன்னும் ஒரு விஷயத்தை அவங்க பண்ணினாங்க, அதுதான் கன்சிஸ்டன்சி. அதாவது என்ன கஷ்டம், தோல்வி, பிரச்சனைகள் வந்தாலும் தொடர்ந்து அந்த முயற்சியை செஞ்சாங்க. என்னால முடியல என்று பாதியிலே விட்டுட்டு வேறொரு விஷயத்துக்கு போக இல்லை. அவங்கிட்ட ஒரு டிசிப்ளின் இருந்தது. என்ன நடந்தாலும் எப்படியாப்பட்ட சூழ்நிலைகளிலும் அவங்க முயற்சியை கைவிட இல்லை. ஒரு வேலையை எடுத்த உடனேயே சக்சஸ் கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறோம், ஆனால் அதனுடன் வரும் வழியை நாம் விரும்புவதில்லை. என்ன சக்சஸ்ஃபுல்லான மனிதர்களின் சக்சஸை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம், அவர்கள் அதற்காக கடந்து வந்த பாதைகளை நாம் பார்ப்பதில்லை. ரொனால்டோ ஒரு நேர்காணலின் போது சொல்வார், எனது முக்கிய பலம் என் மனம். ஏனெனில் உண்மை என்னவென்றால் உங்கள் உடல் விட்டு கொடுக்கலாம், ஆனால் எப்போது நிறுத்த வேண்டும் என்பதை உங்கள் மனம் தீர்மானிக்கிறது. உங்கள் உடல் சோர்வடையலாம், ஆனால் மனம் சோர்வடையக்கூடாது. இங்கு வாழ்க்கையில் சாதித்தவர்கள் எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள் இல்லை, மாறாக தொடர்ந்து முயற்சி செய்தவர்கள். நண்பா, இங்கு விழாமல் தோல்வி அடையாமல் யாரும் இல்லை. நீ எத்தனை தடவைகள் விழுந்தாய் என்பதல்ல முக்கியம், விழும்போதெல்லாம் நீ எத்தனை தடவைகள் எழுந்து ஓடினாய் என்பதுதான் முக்கியம். உன் மனதில் உறுதி இருந்தால், தன்னம்பிக்கை இருந்தால், உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது. You won't always be motivated. You won't always win. But if you keep going, you'll always grow. So when life gets hard, don't say why me. Say try me. இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிற வரைக்கும் bye and have a nice day.